தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டிற்காக இந்த மாநாட்டு திடலுக்கு தற்போது 2,00,000 நாற்காலிகள் இந்த மாநாட்டு திடலில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் இந்த பாரப்பத்தி என்ற கிராமத்தில் 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலப்பரப்பில் நடத்த திட்டமிடப்பட்டு நாளை மறுநாள் இந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அதற்கான இறுதிக்கட்ட பணிகளானது தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டிற்கு 2,00,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வருகை தர இருப்பதாக தெரிவித்து தற்போது இந்த நாற்காலிகள் 2,00,000க்கும் மேற்பட்ட இந்த நாற்காலிகள் தற்போது இந்த மாநாட்டு திடலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காவல்துறை சார்பாக இந்த மாநாட்டிற்கு எவ்வளவு பேர் பங்கேற்பார்கள் என கேட்கப்பட்ட கேள்விக்கு இந்த மாநாட்டிற்கு 1,50,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 1,20,000 ஆண்கள் மற்றும் 4,500 பெண்கள் உள்ளிட்ட இந்த மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள் உள்ளிட்டோர் இந்த மாநாட்டில் பங்கேற்ப இருப்பதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது இந்த மாநாட்டின் இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் தற்போது இந்த மாநாடு திடலுக்கு 2,00,000 இந்த நாற்காலிகள் தற்போது வரவழைக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் 2,00,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த மாநாட்டிற்கு வருகை தரும் நிலையில் இந்த மாநாட்டை 2,00,000 பேர் அமர்ந்து பார்க்கும் வகையில் இந்த ஏற்பாடுகளை தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக செய்யப்பட்டு வருகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் செய்தியாளர் சுபாஷ்.